सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम 12வது ஆஸ்வாதம் 19வது ஸ்லோகம். ஆச்சாரியால் காசியில வேதாந்த பிரவச்சனம் பண்ணிட்டு இருக்கார். ஒரு நாளைக்கு கங்கையில ஆன்மீகம் பண்றதுக்காக போயிட்டு இருக்கார் சிஷ்யரோட சேர்ந்து மாத்தியானிகம் பண்றதுக்காக. அப்போ பகவான் ஒரு சாண்டாள வேஷத்துல ஆச்சாரியால பரீட்சை பண்றதுக்காக வந்திருக்கார், சாக்ஷாத் விஸ்வநாதர். அப்போ ஆச்சாரியாளுடைய சிஷ்யாள் நீ ஒதுங்கி போ அப்படின்னு சொல்றா. இந்த மாதிரி பெரியவரா நீங்க ஒதுங்கி போகணும் அப்படின்னு சொல்றா. அதை கேட்டுட்டு அந்த சண்டாளன் பேசுறான். எதை ஒதுங்க சொல்ற? சரீரத்தையா ஆத்மாவையா? உன்னுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு கேட்கிறேன். பெரிய வேதாந்த விஷயத்தை பத்தி அவன் பேசுறான். ஆத்மாவில பேதம் கிடையாது அப்படிங்கிறத அதுதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஒரு அழகான திருஷ்டாந்தம் கொடுத்து வேறையாக தெரியலாமே தவிர அது வேறானதாக ஆகாதுங்கிறதுக்கு ரொம்ப அழகான திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். கிம் கங்காம்புனி பிம்பித்தே அம்பரமணு சாண்டால வாபி பயப்பூரேபி அந்தரமஸ்தி காஞ்சன घटी मृत्कुंभयोश्चांबरे प्रत्यग्वस्तुनि निस्तरंग सहजानंदावबोधांबुधौ विप्रोयं श्वपचोयं इत्यपि महान् कोयं विभेद भ्रमः. கங்கைங்கிறது நமக்கு தெரியும், பவித்திரமான ஒரு நதி. அந்த கங்கா ஜலம்னு சொல்றோமே, அந்த கங்கா ஜலத்தை வெயில வச்சோம்னா அதுலயும் சூரியனுடைய பிரதிபிம்பம் வரும். அம்பரமணிகி அப்படின்னு சூரியனுக்கு பேரு. சூரியன் கங்கா ஜலத்துல பிரதிபிம்பித்திருக்கிறார். கங்கா ஜலத்துல சூரியனுடைய பிரதிபிம்பம் தெரியறது. இது ஒண்ணு. அதே மாதிரி சாண்டால வாபி பயப்பூரே, சண்டாளர்கள் அவள்லாம் உபயோகப்படுத்துறதுக்காக ஒரு தனியாக கிணறோ இடரோ ஏதோ ஒண்ணு குளம் வெட்டி இருக்கும். அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. மற்ற திரைவர்ணிக்கால் பிராமணால் இவா உபயோகப்படுத்தக்கூடிய கிணறு இதெல்லாம் தனியா இருந்திருக்கு. அவ உபயோகப்படுத்துற கிணறுகள்லாம் அது வேற தனியா இருந்திருக்கு. இப்ப கங்கா ஜலத்துல பிரதிபிம்பம் ஆகிற மாதிரியே அந்த சூரியனுடைய பிரதிபிம்பம் அந்த சாண்டாள வாபி பயப்பூரே, அவனுடைய அந்த கணத்து ஜலத்துல கூட பிரதிபிம்பிக்கும் இல்லையா? சரி, அவன் கணத்துல இருந்து ஜலத்தை எடுத்து வச்சிருக்கான். அந்த ஜலத்துல சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. கங்கா ஜலம் இவன் மடியா சுத்தமா கொண்டு வச்சிருக்கான், அதுலயும் அந்த சூரியன் பிரதிபிம்பிக்கிறது. ஆனா அந்த சூரிய பிரதிபிம்பத்துல ஏதாவது வித்தியாசம் உண்டா? சாண்டாள அந்த அவன் கொண்டு வந்த அசுத்தமான ஜலம், அதனால சூரிய பிரதிபிம்பம் ஏதாவது கெட்டு போச்சா? இல்லையே. என்ன வித்தியாசம் இருக்கு? இந்த ஜலத்துல பிரதிபிம்பம் ஆனா என்ன, அந்த ஜலத்துல பிரதிபிம்பம் ஆனா என்ன? அந்த ஒரே சூரியனுடைய பிரதிபிம்பம் தானே அது. அதுல எப்படி நீ வித்தியாசத்தை சொல்ல முடியும்? இது பிரதிபிம்பவாதத்துல சொன்ன திருஷ்டாந்தம். ஜீவனை ஈஸ்வரனுடைய அவச்சேதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அவச்சேதவாதம்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். காஞ்சன घटी मृत्कुंभयोश्चांबरे கிம் அந்தரமஸ்தி அப்படின்னு கேட்கிறார். அந்தரன்னா வித்தியாசம் உண்டோ? घटाकाशம்னு சொல்றோம் மனம். घटाकाशம்னா அந்த घटங்கிறது பானை, பானைக்கு உள்ள ஒரு இடைவெளி இருக்கே, அதுதான் घटाकाशம்.
மண்பானைக்கு உள்ளே இடைவெளி இருக்கு, அது கட்டாகாசம். இதே தங்க குடமா இருந்ததுன்னா அதுக்குள்ளேயும் இடைவெளி இருக்கும், அது ஒரு கட்டாகாசம். இந்த கட்டாகாசத்துல அந்த கட்டம் மண்ணால ஆனதுக்காகவோ தங்கத்தினால ஆனது அப்படிங்கிற காரணத்தினாலேயோ ஏதாவது வித்தியாசம் உண்டோ? ஏற்கனவே சொன்ன மாதிரியே தான் சூரியனுடைய பிரதிபிம்பம் கங்கா ஜலம்ங்கிற உத்தமமான ஜலத்துல அந்த பிரதிபிம்பமா தெரியுறதுங்கிறதுக்காகவோ இல்ல அவனுடைய அந்த ஜலத்துல பிரதிபிம்பிக்கிறது அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு அதுக்கு நிகர்ஷமோ உண்டா? உத்கர்ஷ நிகர்ஷம் ஏதாவது உண்டானா கிடையாது. அதே மாதிரி மண்குடத்துல உள்ள இருக்கிற இடைவெளி ஆனாலும் தங்க குடத்துல இருக்கும் இடைவெளி ஆனாலும் அந்த இடைவெளியில ஏதாவது வித்தியாசம் வருமா? மண் குடத்தோட சம்பந்தப்பட்டதுக்காக தங்க குடத்தோட சம்பந்தப்பட்டதுக்காக ஏதாவது வித்தியாசம் வருமோ? நிச்சயமா வராது. அப்ப அதே மாதிரிதான் இந்த பிரத்யக் வஸ்துங்கிறது ஆத்மா. இந்த ஆத்மா எப்படி இருக்குன்னு சொன்னா நிஸ்தரங்க சகஜா நந்தாவ போதாம்புதௌ பிரத்யக் வஸ்துமி. சமுத்திரம் வந்து தரங்கம் கொண்டதாக இருக்கும். அலைகள் ரொம்ப வீசிண்டே இருந்ததுன்னா அப்ப அந்த ஆனந்தம் நமக்கு பிரதிபலிக்காதான். இது நிஸ்தரங்கமான தரங்கம். இது நிஸ்தரங்கம்னா அலைகள் இல்லாத சமுத்திரம். பிரத்யக் வஸ்து இருக்கே, இது ஒரு ஆனந்த சமுத்திரம். ஆனா அந்த ஆனந்த சமுத்திரத்துல அலையே இல்லாம இருக்கான். அலை இல்லாத ஒரு ஆனந்த சமுத்திரம். நிஸ்தரங்க சகஜானந்தாவபோத. இந்த ஆனந்தங்கிறது எங்கேருந்தோ வரக்கூடியது இல்லை, இதனுடைய சகஜம் ஸ்வரூபம். இதுவே அவபோதமாகவும் இருக்கு, ஞானஸ்வரூபமாகவும் இருக்கு, ஆனந்த ஸ்வரூபமாகவும் இருக்கு. இப்பேற்பட்ட அந்த கடல் இருக்கே பிரத்யக் வஸ்து, இதுதான் ஆத்மா. இந்த ஒரே ஆத்மாவில இது சரீரம், இந்த சரீரம் பிராமண சரீரம், அந்த சரீரம் சண்டாள சரீரம். ஆனா இந்த பிரத்யக் வஸ்துல சண்டாள சரீரத்துல இருக்கிறதுக்காகவோ பிராமண சரீரத்துல இருக்கிறதுனாலயோ ஏதாவது வித்தியாசம் வர முடியுமா? இது எப்படி இந்த பிரத்யக் வஸ்துல உனக்கு பிரம வந்தது? இந்த ஆத்மாவை அந்த ஆத்மாவுக்கிட்டேந்து விலக்கி தள்ளிப்போ அப்படின்னு சொல்றியே, அது எப்படி சொல்ல முடியும்? இந்த மாதிரி பிராந்தி எப்படி வந்தது? பிரத்யக் வஸ்துனி நிஸ்தரங்க சகஜானந்தாவ போதாம்புது விப்ரோயம் ஸ்வபச்சோயம் இத்யபி மகான் கோயம் விபேத பிரமஹா. இவ்வளவு பெரிய ஒரு பிராந்தி எப்படிப்பா வந்தது? ஆச்சரியமா இருக்கே. ஆத்மாவை ஒண்ணு அப்படின்னு வேதாந்தி சொல்லி கொடுக்கறது. சரீரத்துல வித்தியாசம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. சரீரத்துல உள்ள வித்தியாசத்தினால ஆத்மாவில எப்படி வித்தியாசம் வரும்? தங்க குடம் மண் குடம்ங்கிற வித்தியாசம் இருக்கிறதுனாலே அதுக்குள்ள இருக்கிற ஆகாசத்துல வித்தியாசம் வருமா? கங்கா ஜலம் அந்த சண்டாளந்தொட்ட ஜலம் அப்படிங்கிறதுக்காக அந்த ஜலத்துல பிரதிபலிக்கக்கூடிய சூரியனுக்கு வித்தியாசம் வருமா? நீ எப்படி ஆத்மாவோட வித்தியாசத்தை பார்க்க முடியும் அப்படின்னு இவன் கேக்குறான். சுச்சிர் த்விஜோகம் ஸ்வபச்ச விரஜேதி மித்யாகிரஹஸ்தே முனிவர்ய கோயம் சந்தம் ஷரீரேஷு அசரீரமேகம் உபேக்ஷய பூர்ணம் புருஷம் புராணம். நான் பிராமணன், சுச்சிஹி சுத்தமானவன், த்விஜன். பிராமணனான நான் பரிசுத்தமானவன். அதே சமயத்துல நீ ஸ்வபச்சகா, நீ சண்டாளுங்கிற ஜாதிக்காரன், நீ அப்படி கிடையாது, அதனால ஓடிப்போ அப்படின்னு சொல்றியே. இந்த மாதிரியான ஒரு மித்யா கிரகம், தவறான புரிதல், பிராந்தி. இந்த பிராந்தி உனக்கு எப்படி வந்தது? கோயம் விபேத பிரமஹான்னு சொன்னார் இல்லையா முனிவர்ய, கோயம் மித்யாகிரகா. இப்பேற்பட்ட ஆத்மாவில உள்ள ஒரு பேத பிரமங்கிறது உனக்கு எப்படி வரலாம்? வேதாந்தம் இப்படியா சொல்லி கொடுக்கறது ஆத்மஸ்வரூபத்தை? இல்லையே. சந்தம் ஷரீரேஷு அசரீரமேகம், அசரீரம் ஷரீரேஷு அனவஸ்தேஷ்வஸ்திதம் மகாந்தம் விபுமாத்மானம் மத்வாதீரோ நசோச்சதி அப்படின்னு கட்டோபனிஷத் சொல்றது. எல்லா சரீரத்திலயும் இருக்கா, ஆனா சரீரத்தோட சம்பந்தம் இல்லை. சரீரத்துல தெரியுறது
ஆனா சரீரத்துடைய அந்த குணதோஷத்தினாலே அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. கொட்டாம அது பாட்டுக்கு இருந்துட்டு. இப்படி இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அது எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கக்கூடிய பூர்ணம் புருஷம் புராணம் உபேக்ஷிய. புருஷான்னு ஒண்ணு பேர். புருஷகாங்கிறதுக்கு பிருகதாரண்யகம் என்ன அர்த்தம் சொல்றதுன்னா சர்வாசு பூருஷு ஷேத்தே. அதனால புருஷயா. அங்க புறங்கள்னா இந்த சரீரத்தை தான் பிரம்மபுரம்னு சொல்றது. எல்லா சரீரத்திலையும் அந்த உள்ள ஆத்மாவா இருந்துட்டு இருக்கு. அதனால இது புருஷகான்னு சொல்லப்படுறது. பூர்ணகா, எல்லா இடத்திலும் நிறைந்தது. புராணம்னு சொன்னா எப்போதும் நவமாக இருக்கக்கூடியது. புதுசா இருக்குமா, எப்பவும் ஜீரணமாகலாம் ஆகாது. அப்பேற்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கும் போது அதை மறந்து வேற மாதிரியா நீ விவகாரம் பண்றியே அப்படின்னு கேட்கிறான். அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்தம் ஆத்யம் விஸ்மிருத்திய ரூபம் விமலம் விமோகாத் கலேவரேஸ்மின் கரி கர்ண லோலா கிருதின் யஹந்தா கதம் ஆவிராஸ்தே. பெரிய வேதாந்தின்னு சொல்லிக்கிறியே, அது என்ன சொல்லி கொடுக்கறது? அச்சிந்தியம் அவ்யக்தம் அனந்தம் ஆத்யம். ஆத்மஸ்வரூபத்தை பத்தி மனசனால சிந்திக்க முடியாது. அந்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி ஏன் அப்படின்னு கேட்டா மனசுக்கு அந்த சாமர்த்தியம் கிடையாது. மனசையும் சேர்த்து அதுக்கும் சாட்சியாக அந்த ஆத்மஸ்வரூபம் தானே பிரகாசிச்சுட்டு இருக்கு. அச்சிந்தியம், அதே சமயத்துல அவ்யக்தம், இந்திரியங்களுக்கு தெரியக்கூடிய விஷயம் இல்லை. அனந்தம் ஆத்யம், அதுக்கு அந்தம் கிடையாது. நீங்க ஆதியை தேடிட்டு போனா எல்லாத்துக்கும் ஆதியாக இருக்கிறது அதுதான். இப்பேற்பட்ட நிர்மலமான அந்த ஆத்மஸ்வரூபத்தை உன்னுடைய மோகமானது விஸ்மிருத்திய மறக்க வச்சுடுத்தே. இப்ப நீ சொல்லும் போது உனக்கு வேதாந்தமா ஞாபகத்துக்கு வருது இல்லையே? நீ தள்ளிப்போ அப்படின்னு சொல்றச்சே நீ அந்த ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கலையே. அப்ப வேதாந்தம் சொல்லி கொடுத்த அந்த ஆத்மஸ்வரூபத்தை மறந்து கலேவரே அஸ்மின், இந்த தேகத்திலேயே, இந்த தேகங்கிறது எப்படி? கரி கர்ண லோலா கிருத்தினி. கரினா கஜம், யானை. அதனுடைய காது இருக்கே, அது ஸ்திரமா இருக்காது. அது பாட்டுக்கு அசைச்சுட்டே இருக்கும். அதாவது ஸ்திரமா இருக்காது. ஸ்திரமா இருக்காதுங்கிறதுக்காக அதை உதாரணமாக கொடுக்கிறார், உபமானமாக கொடுக்கிறார். ஸ்திரமில்லாத இந்த சரீரத்துல போய் நான் அகந்தா, நான் அப்படிங்கிற பாவம் எப்படி வேதாந்தம் படிச்சவனுக்கு வர முடியும் இல்லையா? வேதாந்தம் தெரிந்தவனுக்கு இந்த சரீரத்துல நான் அப்படிங்கிற இந்த அகந்தை இருக்கே, கதம் ஆவிராஸ்தே, எப்படி வந்தது? வித்யாம் அவாப்யாபி விமுக்தி பத்யாம் ஜாகர்த்தி துச்சா ஜனசங்கிரஹேச்சா அஹோ மகாந்தோபி மகேந்திர ஜாலே மஜ்ஜந்தி மாயா விவரஸ்ய தஸ்ய. அதுக்காக படிக்கலன்னு சொல்ல முடியாது. படிச்சு இவா விஷயங்கள்லாம் தெரிஞ்சுட்டு இருக்கா. வித்யாம் அவாப்யாபி, வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தை அடைந்த பிறகும் கூட இவாளுக்கு, அதாவது எந்த ஞானத்தை நான் சொல்றேன்னா விமுக்தி பத்யாம், வித்யைக்கு ஒரு விசேஷனம் போட்டார். மோட்சத்துக்கு மார்க்கமாக இருக்கக்கூடிய, மோட்சத்துக்கு சாதனமாக இருக்கக்கூடிய அந்த ஆத்ம தத்துவ ஞானத்தை அடைந்து கூட துச்சமான இந்த ஜனசங்கிரகேச்சா அப்படிங்கிறது உனக்கு அது பாட்டுக்கு வேலை பண்றதே, முழிச்சுட்டு வேலை செய்யறதே. துச்சா ஜனசங்கிரகேச்சா, ஜனங்கள் விஷயத்திலே அவ நமக்கு அனுகூலமா இருக்கணும், நம்ம சொன்னதை கேட்கணும், இதெல்லாம் தான் இங்க ஜனசங்கிரகம். இந்த இச்சைங்கிறது உனக்கு வருதே. அஹோ, உன்னை சொல்லி குத்தம் இல்லை. இந்த மாயை இருக்கே, அதனுடைய பலம் அப்படிதான். அது எல்லாரையும் தன்னை வசப்படுத்தி வச்சுட்டு இருக்கும். அஹோ மகாந்தோபி மகேந்திர ஜாலே மஜ்ஜந்தி மாயா விவரஸ்ய தஸ்ய. இந்த மாயைங்கிறது ஒண்ணு இருக்கே, அதனுடைய அந்த குழியில பெரிய மகான்கள்லாம் கூட விழுந்துடுறா. அப்ப உன்னை பத்தி சொல்லுவானே மஜ்ஜந்தி, அதுல விழுந்து மூழ்கி விடுறான். இந்த மாயையுடைய பிரபாவம் உன்னை இந்த மாதிரி வேதாந்தத்தை மறக்கடிச்சு விவகாரம் பண்ண வைக்கிறது.
அப்படின்னு பேசினான். இத்யுதீர்ய வச்சனம் விரதேஸ்மின் சத்யவாக் ததனு விப்ரதிபன்னஹ அத்யுதார சரிதஹ அந்தியஜமேனம் பிரத்யுவாச்ச சச்ச விஸ்மித சேதாஹ இத்யுதீர்ய வச்சனம் விரதே அஸ்மின். இவ்வளவு தூரம் பேசிட்டு அந்த சண்டாளன் பேசிட்டு நிறுத்திட்டான். விரதே அஸ்மின், இவருக்கு ஆச்சரியம் தாங்கல. சத்யவாக் விப்ரதிபன்னஹ, இவர் பேசுறது வாஸ்தவம், சத்தியத்தை பேசணும் அப்படின்னு நினைக்கிறவர் சத்யவாக். அதே சமயத்துல இவர் தெரிந்தது இவர் ஒன்னும் தெரியல, இவர் தெரிஞ்சது ஒரு ஞானமே இல்லைங்கிற மாதிரி பேசிட்டான். வேதாந்தத்தை பத்தி உனக்கு ஒன்றும் தெரியல அப்படிங்கிற மாதிரி தானே அவன் பேச்சிலேருந்து வந்தது. அதனால விப்ரதிபன்னஹா. இப்படி இருந்தாலும் ஆச்சாரியால் என்ன பண்றாராம், அத்யுதார சரிதஹா, இவர் மகான் இல்லையா, அதனால இவருடைய சரித்திரமானது ரொம்ப உதார பாவத்தோடு இருக்கும், ஒரு அல்ப பாவம் கிடையாது. அதனால அப்பேற்பட்டவா சொல்றா, அந்தியஜமேனம் பிரத்யுவாச்ச, அந்த சண்டாளனை பார்த்து சொல்றாராம். அந்த சண்டாளன் பேசினது, வேதாந்தம் பேசினதை பார்த்து இவருக்கு ஆச்சரியமான விஸ்மித சேதாக, ஆச்சரியமான ஒரு பாவம் இருக்கு, அவருடைய மனசு ஆச்சரியத்தோடு பேசுறது. சத்தியமேவ பவதா யதிதானீம் பிரத்யவாதி தனுபிருத் பிரவர ஏதத் அந்தியஜோயமிதி சம்பிரதி புத்திம் சந்தியஜாமி வச்சசா ஆத்மவிதஸ்தே. பவதா யதிதானீம் பிரத்யவாதி சத்தியமேவ, ஹே தனுபிருத் பிரவர, தனுபிருத் ஷரீரதாரி, ஷரீரம் கொண்டவர்களுக்குள்ள உத்தமமானவனே, ஷரீரத்தோடு இருக்கக்கூடிய மனுஷர்களிடத்திலே அவர்கள் மத்தியிலே உத்தமமானவனே, சிரேஷ்டனே, தனுபிருத் பிரவர, நீ பேசினது கரெக்ட், சரியானது, சத்தியம், உண்மையை பேசியிருக்கேன். நீ பேசினத்தினாலே நான் உன்னுடைய அந்த பேச்சுக்கு கௌரவம் கொடுத்து, இப்போது நீ அந்தியஜன், நான் பிராமணன் அப்படிங்கிற இந்த புத்தியை விட்டு விடுகிறேன். அந்தியஜோயமிதி சம்பிரதி புத்தியம் சந்தியஜாமி, நீ ஒரு அந்தியஜன் சண்டாளன் அப்படிங்கிற புத்தியை நான் இப்போது விட்டு விடுகிறேன். ஏன்? வச்சசா ஆத்மவிதஸ்தே, நீ ஆத்மவித், நீ ஒரு ஆத்மவித் அப்படின்னு நான் எடுத்துக்கிறேனே தவிர உன்னுடைய சரீரத்தை நான் இப்ப பார்க்க போறது இல்லை. சரீரத்தை பார்த்தா நீ அந்தியஜன், ஆத்மாவை பார்த்தா நீ ஆத்மவித். அதனால நான் உன்னை இப்போ ஆத்மவித்தாகத்தான் பார்க்கிறேன். பல பேர் வேதாந்தம் படிப்பா, ஆனா ஆத்மவித்தாக ஆக மாட்டாளாம். ஜானதே ஸ்ருதிசிராம்சி அபி சர்வே மன்வதே ச விஜிதேந்திரிய வர்காஹ யுஞ்சதே ஹிருதயம் ஆத்மனி நித்யம் குர்வதே ந திஷணாம் அபபேதாம். இந்த அத்வைத ஆத்மா போதம்ங்கிறது இருக்கே, எல்லாருக்கும் வருது இல்லைன்னு பகவானே சொல்றார். பகவான் சொல்றார், கட்டோபனிஷத்தை சொல்றது, எல்லாருக்கும் வரமாட்டேங்கிறது. நிறைய பேர் கேட்கறாளாம் வேதாந்தம், ஆனா எல்லாருக்கும் புரியுறதான்னு கேட்டா சொல்ல முடியாது. பல பேருக்கு அதை கேட்கறதுக்கே ஒரு சான்ஸ் கிடைக்காது. வேதாந்தத்துல சொல்லப்பட்ட அந்த ஆத்மஸ்வரூபத்தை கேட்கணும்னே தோணாது. அவன் ஏதோ பேத்தின்னு இருக்கான், அங்க போய் எதுக்காக கேட்டு உட்காந்துக்கணும்னு வேஸ்ட் டைம்னு நினைப்பா. அப்படி நினைக்கிறவாள்லாம் இருக்கா. அவளை பார்த்து என்ன சொல்றது, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோ நலப்யா. புரிஞ்சுக்கிறது கிடக்கட்டும், அந்த மாதிரி ஒரு வார்த்தை ஆத்மாவை பத்தின விஷயம் காதுல விழுறதுக்கு கூட அவளுக்கு ஒரு பாக்கியம் இல்லாது போயிடுறது. பகுபேருக்கு இப்படிதானா, ஸ்ரவணாயாபி பகுபிர் யோ நலப்யா. இன்னும் சில பேருக்கு காதுல விழும், ஆனா உள்ள ஏறாது. ஸ்ருண்வந்தோபி பகவோயம் நவித்யுஹு. அப்படின்னா இவ கேட்கணும், கேட்டு மனசுல வாங்கிக்கணும், தன் ஸ்வரூபத்தை அவ உணரணும் அப்படின்னு சொன்னா அது ரொம்ப ஆச்சரியங்கிறார்.
ஆச்சரியோ வக்தா குஷலோஸ்ய லப்தா ஆச்சரியோ ஜாதா குஷலாமசிஷ்டா. ரொம்ப ஆச்சரியம் சொல்லுது. அதைத்தான் இங்க சொல்றார். நிறைய பேர் ஸ்ருதி ஷிராம்சி வேதாந்தத்தை நன்னா படிச்சிருக்கா, படிச்சதுல சரியாதான் படிச்சிருக்கா, தப்பா புரிஞ்சுட்டாங்கன்னு சொல்ல முடியாது. மன்வத்தேச்ச விஜிதேந்திரிய வர்க்காக, இந்திரிய வர்க்கத்தை ஜெயம் பண்ணி அது போன போக்குகளை விடாமல் அதை நியமனம் பண்ணிட்டு மனனமும் பண்ற வேதாந்தார்த்தத்தை தன்னுடைய ஹிருதயத்துல கொண்டு வந்து, அதாவது நிதித்தியாசனம் கூட பண்றா, சிரவணம் மனனம் அது கூட பண்றவா இருக்கா. ஆனா ஆத்மா பேதமில்லாத அந்த ஆத்மஸ்வரூபத்தை அவ பார்க்கறது இல்லை. பல பேருக்கு அது வரமாட்டேங்குது. எல்லாம் வேதாந்தம் படிச்சவனும் பார்த்தா வெளியில வரைச்ச சாமான்யமா ஆயிடுறான், சாமானிய ஜனங்கள் மாதிரி. குர்வத்தே ந திஷணாம் அபபேதாம், பேதமில்லாத ஒரு ஆத்ம புத்திய அவளால அடைய முடியல. அதுதான் நிஜமா ஆத்ம ஞானம் வர வேண்டிய ஞானம். அது வரமாட்டேங்கிறது. பாஷகாராலே சொல்லியிருக்கா, படிச்சவாள் கூட பசுவாதிபிஷ்டா விசேஷா, அந்த விவகார காலத்துல இந்த படிக்காத பசு, அறிவில்லாத பசு இருக்கே, அது எப்படி விவகாரம் பண்றதோ சரீரத்துல ஆத்ம புத்தியோடு, அதே மாதிரி தான் அந்த படிப்பெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு அதை மறந்து லௌகிகமான விவகாரத்துல ஈடுபடுறா. ஆனா என்ன வித்தியாசம்னு சொன்னா, சித்த நேரத்துக்கு அவ மறுபடியும் வெளியில வந்துருவா. ஆக விவகார காலத்தை விட்டுட்டு படிப்புக்கு போயிட்டான்னு சொன்னா அப்ப விவகாரம் மறந்து போயிடும். ஆத்ம ஜானத்துல, வேதாந்தம் சொல்லி கொடுக்கக்கூடிய ஆத்ம ஜானத்துல இருப்பா. விவகாரத்துக்கு வரைச்சு அது அப்படியே ஒதுங்கிப்படும், சாமான்யமா ஜனங்கள் போல ஆகிடும் சொல்லியிருக்கா. அதனால பல பேருக்கு பேதமில்லாத அந்த ஆத்ம புத்திங்கிறது இருக்கே, அது கிடைக்கிறது இல்லை. ஜாகிரத், இங்கதான் இந்த மனிஷா பஞ்சகம் அப்படின்னு சொல்லி ஒரு 5 ஸ்லோகத்தை ஆச்சாரியாள் என்றா. அந்த 5 ஸ்லோகத்துல இருந்து 3 ஸ்லோகம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். 3 இல்ல 5 ஸ்லோகமும் போட்டிருக்காரு. 5 ஸ்லோகமும் இங்க எடுத்துட்டு இருக்கார். ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு ஸ்புடதரா யா சம்பிதுஜிரும்பதே யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா ஜகத் சாட்சிணி சைவாஹம் நச்ச திருஷ்யவஸ்துவிதி திருட பிரஜாபி யஸ்யாஸ்தி சேத் சாண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா மம. சண்டாலோஸ்துங்கிறது கூட பாடம் உண்டு. சண்டாலோஸ்து சது த்விஜோஸ்து குருரித்யேஷா மனிஷா. சம்பித் அப்படின்னு சொன்னா சைத்தன்யம், தியானம். சம்பித், சைத்தன்யத்துக்கு தான் சம்பித் அப்படின்னு பேரு. சாதாரணமா சம்பித்துனா தியானம்னு சொல்லுவா. இங்க ஆத்மஸ்வரூபந்தான் சைத்தன்யம், அதுதான் சம்பித். இந்த சம்பித்து ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்திஷு. ஜாகிரத் நம்ம முழிச்சுண்டு விவகாரம் பண்றோமே, அப்பவும் அது பளிச்சுன்னு பாசிக்கிறதான். நமக்கு தெரியறது எல்லாம், நமக்கு இப்ப நன்னாவே தெரியறது. நம்ம அதை பார்க்கிறோம், இதை பார்க்கிறோம், பேசுறோம், எல்லாம் தெரியறது. சொப்பனம் பார்த்ததெல்லாம் நமக்கு தெரியுது. சுஷுப்தியில தூங்கினது தெரியுது. முழிச்சுண்டதுக்கு அப்புறம் கரெக்டா சொல்றான் தூங்கினேன்னு. அதனாலே இந்த 3 காலத்திலையும் அந்த சைத்தன்யம்ங்கிறது ஆத்மஸ்வரூபம் இருக்கே, அது ஸ்புடதரா யா சம்பித் உஜிரும்பதே. ஸ்புடமா, சந்தேகம் இல்லாமல் பளிச்சுன்னு பாசிச்சுருக்கு தெரியுது. அசடுக்கு கூட தான் தூங்கினது நன்னாதான் தெரியுது. தூங்கினோமா இல்லையா அப்படின்லாம் ஒன்றும் சந்தேகம் வருதில்லை. அதே சமயத்துல இப்பேற்பட்ட அந்த ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபம் யா பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு புரோதா. பிரம்மா அப்படின்னா அவர் யாரு? சத்தியலோகத்துக்கு அதிபதியா இருக்கார். அவருக்கும் ஒரு சரீரம் இருக்கு. அந்த சரீரத்திலும் அந்த சைத்தன்யம் இருக்கு. அதே சமயத்துல இங்க நாம சின்ன எறும்பு பாக்குறோமோ குட்டி குட்டியா, அதுவும் சரீரம் தானே, அதுக்குள்ளேயும் அந்த சைத்தன்யம் தான் இருக்கு. ஆக இந்த எறும்பு இத்தினூண்டு ஒரு பிராணி, அந்த சரீரத்துல எந்த ஒரு சைத்தன்யம் இருக்கோ இதே சைத்தன்யம் தான் அந்த பிரம்மான்னு சொல்லக்கூடிய அவ்வளவு பெரியவருடைய சரீரத்திலும் இருக்கு.
சரீரம் வித்தியாசப்பட்டிருக்கு. அவருடைய சரீரம் பெரிய புண்ணியத்தினால வந்தது, இதுடைய சரீரம் அப்படி இல்லை. இந்த சரீரம் இப்ப வேற மாதிரியா இருக்கு, அது வேற மாதிரியா இருக்கு, அது வித்தியாசம் இருக்கலாம் சரீரத்துக்குள்ள, அது வேண்டாம்னு சொல்ல. ஆனா எத்தனை வித்தியாசம் கொண்டதாக இருந்தாலும் அந்த சரீரத்துல இருக்கக்கூடிய சைத்தன்யத்துல ஏதாவது வித்தியாசம் உண்டான்னு கேட்டா கிடையாது. பிரம்மாதி பிபீலிகாந்த தனுஷு, பிரம்மாவில ஆரம்பிச்சு இந்த பிபீலிக பரியந்தம் உள்ள அத்தனை சரீரத்திலையும் சைத்தன்யம், ஒரே சைத்தன்யம் எல்லாத்திலையும் கோக்கப்பட்டு இருக்குன்னு. கோக்கப்பட்டு இருக்குன்னு எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா, கோக்கிறதுங்கிறது எதை கோக்கிறோமோ அது தனித்தனியா இருக்கும், எது கோக்கிறதோ அது ஒன்னா இருக்கும். இப்ப நூலை வச்சு அத்தனை புஷ்பங்களையும் கோத்து ஒரு மாலையா ஆக்குறோம் இல்லையா, அங்க புஷ்பங்கள் தனித்தனியாக இறஞ்சு கிடக்கு. ஒரு நூல் அந்த அத்தனை புஷ்பத்தையும் கோத்து ஒன்னா பண்றது. புஷ்பம் எத்தனையோ அத்தனை நூல் இருந்தா ஒரு மாலை ஆகுமோ? ஆகாது. ஒரே சூத்திரமாக இருக்கணும். அந்த அத்தனை புஷ்பங்களும் தனித்தனியா இருக்கக்கூடிய புஷ்பங்களை ஒன்னாக கோக்கிறதுக்கு அந்த நூல் ஒன்னாகத்தான் இருக்கணும். ஒவ்வொரு புஷ்பத்துக்கும் தனித்தனியா நூல் ஊசி கொடுத்து இதெல்லாம் மாலை பண்ணனா பண்ண முடியாது. அதனாலே பிரம்மாதி பிபீலிகாந்த அந்த சரீர வர்க்கத்தை கோத்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரே சைத்தன்ய ஸ்வரூபமாக இருக்கிறது இந்த ஆத்மா. பிரம்மாவுடைய சரீரத்திலையும் இதேதான், இந்த ஆத்மாதான். இந்த எறும்புடைய சரீரத்துல பார்த்தோம்னா அங்கே அதே ஆத்மாதான், அதே சைத்தன்யம் தான். அது மாத்திரம் இல்லை, ஜகத் சாட்சிணி, அது ஒண்ணுதான் சைத்தன்யம், எல்லாத்தையும் பார்க்கறது அதுதான். அந்த சைத்தன்யம் இல்லாட்டா வெறும் சரீரம் எதையாவது பார்க்குமா? அது ஜடம், அதுக்கு ஒண்ணும் தெரியாது, தெரிஞ்சுக்கிற சக்தி இல்லை. ஆக இந்த சைத்தன்யம் கூட இருக்கிறதுனால அந்த ஜகத்துக்கே சாட்சியாக இருப்பது இந்த சைத்தன்யம் தான், ஜெகத் சாட்சிணி. இந்த ஸ்வரூபத்தை யாருக்காவது தெரிஞ்சுமானா தெரியாதுன்னு தான் நம்ம சொல்லுவோம். வேதாந்தம் மூலமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். இத தெரிஞ்சுண்டு சைவாகம், அந்த ஜெகத் சாட்சியா இருக்கக்கூடிய சைத்தன்ய ஸ்வரூபமே நான் அப்படின்னு, நச்ச திருஷ்ய வஸ்து, நான் இப்படி பாக்குறேன் உடம்பு மனுஷன் அது இது பாக்குறோமே என்ன, அப்படி இல்லை அப்படின்னு திருட பிரஜாபியஸ்யாஸ்தி செய்து, இந்த விஷயம் திருடமாக ஒருத்தனுக்கு தெரிந்தது அப்படின்னு சொன்னால் அவன் சாட்சாத்காரியா இருக்கணும் கூட நான் எதிர்பார்க்கல. இந்த வேதாந்தம் சொல்லி கொடுத்த ஆத்மஸ்வரூபத்தை பத்தி திருடமாக தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கிறான். அப்படியா? அப்படின்னா அவன் ச சண்டாலோஸ்து சதுத்விஜோஸ்து, அவன் யாரா வேணாலும் இருந்துட்டு போட்டான். அவன் பிராமணனா இருக்கலாம், சண்டாளனாவனாலும் இருக்கட்டான், எறும்பு எதுவானாலும் இருக்கட்டான், எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. குரு ரித்யேஷா மனிஷா மம குரு, அவன் ரொம்ப வசதியானவன். குரு அப்படிங்கிறதுக்கு அவன் தான் ஞானி. அந்த ஞானம் உள்ளவன் இருக்கானே அவன் சிரேஷ்டன் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன், என்னுடைய அபிப்பிராயம் அது. குரு அப்படிங்கிறதுக்கு அவன் அந்த அர்த்தத்தை போதிக்கக்கூடிய யோக்கியதை உள்ளவன். எப்பவுமே ஆத்மஸ்வரூப ஒரு விஷயத்தை பத்தி ஒருத்தன் சொல்லி கொடுக்கணும் இன்னொருத்தனுக்கு, குரு ஆகணும் அப்படின்னு சொன்னா அந்த குரு அந்த விஷயத்தை பத்தி ஞானம் உள்ளவனாக இருக்கணும். இவனுக்கே ஒண்ணும் தெரியாது அப்படின்னு சொன்னால் இவன் வாத்தியார ஆக முடியாது இல்லையா? சிஷ்யனா வரவனுக்கு அவன் ஒன்றும் தெரியாம வருவான், தெரியாம வந்தவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னா இவனும் அப்படியே இருந்து விட்டான்னா என்ன பண்ண முடியும்? அதனால விஷயம் தெரிந்தவன் தான் குருவாக முடியும். இப்ப இவன் விஷயம் தெரிந்தவன் தானே, வேதாந்தார்த்தம் தெரிஞ்சவனாச்சே. ஆகையாலே குரு ரித்யேஷா மனிஷா மம, இந்த விதத்துல அந்த ஆத்ம ஞானம்ங்கிறது யாருக்கு வந்தாலும் அவன் உத்தமன், அவன் ரொம்ப உயர்ந்தவன் அப்படிங்கிறத இங்க சொல்றார். நம்ம இந்த ஸ்லோகத்தோட இங்க நிறுத்திப்போம். அடுத்த பாடத்துல பாக்கி